ஹாய் கைஸ், கடந்த கால இறுதியில் ஜம்மு காஷ்மீருக்குள்ள பகல்காம் அப்படின்ற மினி ஐஸ்லாண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற பகல்காமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுலா பயணிகள் 28 பேரை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலளிக்கும் விதமாக இத்தனை நாள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி கருத்து முரண்பாடாக சோசியல் மீடியாவிலும் சரி அரசியல் வட்டாரங்களும் சரி பேசிக்கிட்டு இருந்த நிலையில் புலி பதுங்கிறது பாயிறதுக்கு தான் அப்படின்றத நினைவூட்டியிருக்காரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் போர்க்கால ஒத்திகை 7ஆம் தேதி போர்க்கால ஒத்திகை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் பெண்களுக்கு கணவரின் அடையாளமாக இருக்கிற செந்தூர் அப்படின்ற குங்குமம் தாங்க அந்த பிளேஸில் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ அதே பிளேஸை டார்கெட் பண்ணி அங்கே தான் தீவிரவாதிகள் வந்து முகாமிட்டு இருக்காங்க அப்படின்றத துல்லியமாக கணிச்சு நம்ம இந்திய ஏவுகணை அனுப்பி அந்த முகாமையவும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றைய நைட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா டைம் படி 1:08க்கு இந்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் 80க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்றது கணிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட முதல் அடியாக இருக்குது. ஸோ இதுக்காக பலவிதமான தரப்புகள்லேருந்து நம்மளுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.